ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்னன்னா திருப்போரூர் முருகன் கோயிலை பற்றி தான். இந்த கோயில் எங்கு உள்ளது, இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றி நம்ம பார்ப்போம். இந்த திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் இருக்கும் ஒரு முருகன் கோயில். இக்கோயில் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது. திருப்போரூர் முருகன் கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய மகாபலிபுரம் சாலையில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் திருப்போரூரில் அமைந்துள்ளது. ஸ்ரீ முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. கந்தசஷ்டி கவசத்தில் இத்தலத்து முருகனை சமராபுரிவாள் சண்முகத்தரசே என குறிப்பிட்டுள்ளார் பாலதேவராய சுவாமி. இக்கோவில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போனது. சுவாமி சிலையும் ஒரு பனை மரத்தடியில் இருந்தது. மதுரையில் வசித்த சிதம்பர சுவாமியின் கனவில் தோன்றிய முருகன் இது பற்றி அவருக்கு தெரிவித்தார். சிதம்பர சுவாமி இங்கு வந்து முருகன் சிலையை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார். காட்டை சீர்திருத்தி புதிய கோவில் எழுப்பினார். கந்தசுவாமியை போற்றி 726 பாடல்கள் பாடினார். இவருக்கு இங்கு சன்னதி உள்ளது. ஸ்தல வரலாறு. முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க அவர்களுடன் 3 இடங்களில் போரிட்டார். திருச்செந்தூரில் கடலில் போரிட்டு மாயையை அடக்கினார். திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போர் செய்து கண்மத்தை அழித்தார். இங்கு விண்ணில் போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தார். இங்கு கந்தசுவாமி என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளார். பொதிகை செல்லும் வழியில் அகத்தியர் இங்குள்ள முருகனை தரிசித்துள்ளார். தாரகனுடன் போர் நடந்ததால் இத்தலத்திற்கு போரூர், தாருகாபுரி, சமராபுரி என்ற பெயர்கள் ஏற்பட்டன. தல சிறப்பு. கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளனர். எனவே இவருக்கு அபிஷேகம் கிடையாது. இங்கு மூலவர் முருகன். தல விருட்சம் வன்னி மரம். கோயிலின் பழமை 400 ஆண்டுகளுக்கு முன். ஊர் திருப்போரூர், மாவட்டம் காஞ்சிபுரம். கந்தசாமி இத்தலத்தில் அனுகிரகம் செய்யும் மூர்த்தியாக அருளுகிறார். கோவிலுக்கு அருகில் உள்ள குன்றில் கைலாசநாதர், பாலாம்பிகை கோவில் உள்ளது. இவ்வாறு மலையில் சிவனும் அடிவாரத்தில் முருகனுமாக அமைந்த தலம் இது. இத்தலத்தில் முருகன் சிலை கண்டறியப்பட்ட போது அது ஒரு பனை மரத்தில் செய்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பாத்திரத்தை தற்போதும் வைத்துள்ளனர். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல் இந்த பானை செல்வத்தை தருவதாக ஐதீகம். திருப்போரூர் கந்தசுவாமியை வழிபட்டு வந்தால் வீடு, நிலம், நிறைந்த செல்வம், நல்ல மன வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, கலை உலகில் புகழ், உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் என வேண்டியதை கந்தனிடம் வேண்டி பெறலாம். அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் பெற்ற திருப்போரூர் திருத்தலம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் சம்ஹார முத்துக்குமார சுவாமியின் திருவடிவம் உள்ளது. இவர் வலது காலை மயில் மேல் ஊன்றி வில் ஏந்திய திருக்கோலத்தில் அருள்கிறார். இந்த சம்ஹார மூர்த்தியை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது 6 சஷ்டி நாட்களிலோ சிவப்பு அரளி மாலை சூட்டி பீட்ரூட் சாதம் நிவேதனம் செய்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சத்குரு சம்ஹார வேல் பதிகம் பாராயணம் செய்து வந்தால் எதிரிகள் விலகுவர், கடன் தொல்லை விலகும். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி.